நாங்கப்பா மேனுவல். ஏய், இந்த ஃபிட்டிங்லாம் எனக்கு சப்ப மேட்ரு, சால்ட் வாட்ரு. மேனுவல் கொடுத்து என்ன அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற? நீ போய் ஏதாவது சாப்பிட மட்டும் ரெடி பண்ணி வை, நான் எப்படி எல்லாத்தையும் பக்காவா முடிச்சு வைக்கிறேன்னு மட்டும் பாரு. சாப்பாடு ரெடி. என்னப்பா இன்னும் முடிக்கலையா? அந்த மேனுவல் மட்டும் கொஞ்சம் சரியா? அப்போ வேற என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கூட. ஆரம்பிக்கலாங்களா? ஸ்டெப் 1 என்னன்னா, இந்த மாதிரி 2 ப்ராடக்ட்ஸ் இருக்கும் இதில். ஸோ இந்த ஸ்க்ரூ டைப்பை வந்து இதுக்குள்ளே விட்டு நீங்கள் வந்து டைட் பண்ணணும். ஸோ டைட் பண்ணும்போது ஃபுல்லாக உள்ளே போகுதான்றதை செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே உள்ளே போகல, இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு பதிலாக இப்படி வெளியே இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. உங்களோட இது வந்து ஃபுல்லி டைட்டண்டாக உள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பேக்கேஜ் 2லேருந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ராட் இருக்கும். 2 எட்ஜஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாயிண்டடாக இருக்கும். அது ஒன்று எடுத்துக்கோங்க. பேக்கேஜ் 3லேருந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஒரு சின்ன ராடும் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து சிமெண்ட் கலரில் ஒரு கவரும், ஒரு நெட்டட் எதுவும், கிரே கலரில் ஒரு நெட்டட் எதுவும் இருக்கும். ஸோ இந்த கிரே கலர்லேயே வந்து சின்னதாக இந்த லென்த்தில் இருக்க கவர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 3த்தையும் வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கார்னர்ஸ்லையும் இந்த மாதிரி ஓப்பனிங்ஸ் இருக்கும். ஸோ பெரிய ராடை பெரிய ஓப்பனிங்லேயும், சின்ன ராடை சின்ன ஓப்பனிங்லேயும் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் 4 பெரிய ராட் இருக்கும். அதில் நம்ம 2 பெரிய ராட் எடுக்க போகிறோம். அந்த ராட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க, 2 and 4. அதே மாதிரி 1 and 3 இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த 1 and 3, 2 and 4 ராட்ஸ் எடுத்துக்கோங்க. இதை ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் நம்ம கனெக்ட் பண்ணோம்ல ஒரு நெட்டு, அதோட இதை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை எப்படி இன்சர்ட் பண்ண போகிறோன்னா, இந்த நெட்லேயே பார்த்தீங்கன்னா இதில் இங்கே ஒரு கேப்பு கார்னர்ஸில் வருது பாருங்கள். இந்த கேப்பில் ஒரு சைடில் நம்பர் 1ம் இன்னொரு சைடில் நம்பர் 2வும் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இதில் நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம், அதனால் வந்து பார்த்து கவனமாக இன்சர்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப் வரைக்கும் இப்போ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்பீங்க. இந்த 2 பிக் ராட்ஸையும் இன்சர்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த 1ன்ற நம்பருக்கு 2 ஹோல்ஸ் இருக்கும். அதுக்கு சைடில் ஒரு பெரிய ஹோல் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சோம்ல, அதை இது வழியாக விட்டு இதுக்குள்ளே வர ராடில் ஒரு ஹோல் வரும். ஸோ அதில் தான் வந்து இதை வந்து நம்ம டைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ராடில் வரது என்னால் காட்ட முடியல. ஸோ இமேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே ஒரு ஹோல் அந்த ராடில் இருக்கும் சென்டரில். ஸோ இது வழியாக விட்டு அதில் நம்ம இப்போ இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த டாப் இடத்த நம்ம ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணியாச்சு. இப்போ இதே ராடில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி கீழே ஒரு ராட் இன்சர்ட் பண்ணோம்ல, அந்த ராட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டடாக வருது இல்லை, இதை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து அந்த ஓட்டைக்குள்ளே விட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் கேப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதை உங்களோட டாப் ஏரியாவில் இப்போ நீங்கள் ஃபிட் பண்ண ராடில் ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அதில் இதை இன்சர்ட் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக உள்ளே போகிற மாதிரி 2 சைடும் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி 2 ரவுண்ட் ராட் மாட்டினோம்ல, ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்க 2 ரவுண்ட் ராட் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் பேக்கேஜ் 3லேருந்து இந்த மாதிரி ஒரு ராட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 ராட்ஸில் இருக்க 1 and 2வை இந்த ராடை யூஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம ஃபிட் பண்ண இந்த ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த இதில் இதுக்கு நடுவில் இந்த ராடை வந்து இப்போதைக்கு நான் வந்து இப்போ ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு போன ஸ்டெப்பில் பண்ண மாதிரியே இந்த மாதிரி ஆரஞ்சு கேப்ஸை வந்து இதுக்கு டாப்பில் வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா 4 7 feet ராட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ராட்லேயும் நம்பர்ஸ் போட்டிருக்கோம். 1 and 2 ராட்ஸை தான் நீங்கள் இப்போ எடுக்கணும். ஸோ நான் 1 and 2 ராடை வந்து ஆப்போசிட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபிட் பண்ணி வச்சோம்ல, அதில் இந்த நெட்டட் போர்ஷன் வந்து கீழே வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதில்
இந்த 1ன்ற வர ஏரியாவில் நீங்கள் வந்து அந்த 7 ஃபீட்டில் வர 1ன்ற இதை வந்து ஃபிட் பண்ணணும். ஸோ இந்த 2 இடத்துலையும் வந்து ஸ்க்ரூ பண்ணணும். அதே மாதிரி இந்த 2ன்ற வர ஏரியாவில் நீங்கள் 2ன்னு வர ராடை ஃபிட் பண்ணணும். இந்த 2 இடத்துலையும் நீங்கள் ஸ்க்ரூ பண்ணணும். ஸோ இப்போ இது வரைக்கும் ஃபிட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து என்னென்னா இந்த ராடில் இருக்க 1ம் இந்த 1ம் வந்து ஒரே சைடில் ஃபேஸிங்காக இருக்கணும். அப்படி ஃபேஸிங்காக இருந்து ப்ளஸ் இந்த ராடோட உள் போர்ஷனில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டீங்கன்றது அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி 2 இது கனெக்ட் பண்ணி வச்சோம்ல, இதில் நம்ம இப்போ கனெக்ட் பண்ண அந்த 7 ஃபீட் ராடை இங்கே கீழே வந்து கனெக்ட் பண்ணணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த நம்பர் ஃபேஸிங் ப்ளஸ் இந்த சின்ன ஹோல்ஸ் தான் வந்து உள்ளே வரணும். அப்படி வந்தால் தான் அதான் கரெக்ட் பொசிஷன். ஸோ இந்த ஸ்டெப்பு தான் வந்து மோஸ்ட் டஃபஸ்ட்டு பார்ட்டு. இதை எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆரோ போட்டு ஒரு பொசிஷன் இருக்குல்ல, அந்த பொசிஷன் பக்கத்தில் உங்களுக்கு இந்த ராடை இன்சர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹோல் இருக்கும். அதை நம்பர் 4 வழியாக அப்படியே இழுத்து இன்சர்ட் பண்ணி இந்த பக்கம் வெளியே எடுத்துக்கோங்க. ஸோ நம்பர் 4 கிட்டேயும் இதே மாதிரியே வந்து ஒரு ரவுண்ட் ஏரியா வரும். அதோடு அதை எடுத்துட்டிங்கன்னா இந்த சைடும் உங்களுக்கு இவ்வளோ ஃப்ரீ பார்ட் இருக்கும், இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஃப்ரீ பார்ட் இருக்கும். ஸோ இந்த ஆரோ பார்ட்லேருந்து நீங்கள் கரெக்டாக அதை உள்ளே விட்டீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஹோல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்டில் இருக்க இந்த கேப்பில் வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு ராடு வந்து உங்களுக்கு பேக்கேஜ் நம்பர் 2ல் இருக்கும். ஸோ இதோட இந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி கர்வ்டாக வரும். ஸோ இந்த சின்ன ராடை எடுத்துக்கோங்க. இதை வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த சென்டரில் இங்கே ஒரு சின்ன ஸ்ட்ரிப் வருதுல்ல, இது வழியாக விட்டீங்கன்னா இந்த ராடில் மேலேயும் கீழேயும் இங்கே ஒரு பெரிய கேப் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேப் ஒன்று இங்கே ஒன்று வரும். ஸோ இந்த கேப் வழியாக விட்டு இங்கே வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணி இப்போ டைட் பண்ண போகிறோம். ஸோ இது இந்த கேப் வழியாக விட்டிங்கன்னா இதில் போய் இங்கே லாக் ஆகிடுது கீழே. ஸோ இப்போ அந்த ராடை இன்சர்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இதிலே நிறையா டைப்ஸ் இருக்கும். நீங்கள் வச்சு பார்த்தா தெரியும் இந்த ஸ்க்ரூவோட மேலே இருக்க கேப்பில் எது போகுதுன்னு. அதை எடுத்துக்கோங்க. இதை கீழ் வழியாக இன்சர்ட் பண்ணி இப்போ இதை வந்து நீங்கள் நல்லா இந்த டூல் யூஸ் பண்ணி டைட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 7 ஃபீட் ராடு வந்து பேக்கேஜ் 1ல் இருந்திருக்கும். இதில் வந்து ஒல்லியாகவும் ஒன்று இருக்குது, இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் வச்சும் ஒரு ராட் இருக்கும். ஸோ இந்த ராட் எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம இந்த ஃபிட் பண்ணி வச்சோம்ல, இந்த கேப்பில் வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணி அந்த சைடு நம்ம எடுக்க போகிறோம். டைட் பண்ணு, தள்ளு. தள்ளு. ஸோ இப்போ அந்த பெரிய ராடை வந்து ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ராடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் வருது இல்லை, அதில் ஒரு ஹோல் வந்து இந்த சென்டர் ராடுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா இந்த சைடில் இருக்க இந்த 2 7 ஃபீட் ராடும் வந்து பேரலாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணுமே தவிர வெளியே எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கக்கூடாது. ஸோ எனக்கு இந்த ஹோலில் வச்சா கரெக்டாக வந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு மாட்டின ஸ்க்ரூ இல்லை, டிஃபால்ட்டாகவே இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்க்ரூ ஒன்று இருக்கும். அதுக்கு டைட் பண்ணுற மாதிரி இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வச்சு இதை நம்ம டைட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை எப்படி வந்து இதில் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஐக்கியான்னு வர டவுன் ஆரோ ஒரு கொடுத்துருக்காங்கல்ல, அதை இந்த பக்கம் ஒரு நெட்டு வருதா, இந்த 2 ராட்ஸ்லையும் கனெக்ட் பண்ணாமல் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ராடில் இதை இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ நம்ம இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபிட்டு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐக்கியா டவுன் ஆரோ நமக்கு வந்துருச்சு. ஸோ இப்போது மேலே இருக்க கம்பியை இங்கே ஒரு ஹோல் வருது இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு கனெக்டர் யூஸ் பண்ணோம்ல, அந்த கனெக்டரை யூஸ் பண்ணி மேலே வந்து கனெக்ட் பண்ணணும்.
கீழே இருக்க கம்பிக்கு உங்களுக்கு கீழே 2 ஹோல் வருதா, அந்த 2 ஹோலை இன்னொரு 2 இதை வச்சு கனெக்ட் பண்ணணும். இதே தான் வந்து இன்னொரு சைடும் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் 2 பாக்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ராட் இருக்கும். ஸோ 2 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பாயிண்டடாக வரும். ஸோ இது எடுத்துக்கோங்க. பேக்கேஜ் 3லேருந்து இந்த இது எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஏரியாவை தான் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டவுன் ஏரோ போட்டிருக்கல, இதுக்கு கீழே வர ஏரியாவில் இதை உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். மேலே வர ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன ராடை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த பக்கம் மாட்டிட்டோம். அது உள்ளே எப்படி இன்சர்ட் பண்ணமோ இது உள்ளேயும் இதை இன்சர்ட் பண்ணி 2 இடத்துலையும் ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் என்ன பண்ணமோ அது அப்படியே வந்து இப்போ அந்த சைடில் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக இந்த 7 ஃபீட் ராடு தான் இருக்குது. இந்த 7 ஃபீட் ராடில் வந்து பார்த்தீங்கன்னா 3ன்னு ஒரு நம்பர் போட்டிருக்கோம். அந்த 3ன்ற நம்பர் எந்த சைடில் வரணும்னா உங்களுக்கு கீழே ஒரு நெட்டு வருது இல்லை, அந்த டைரக்ஷனில் இருக்கிற ஏரியாவில் இந்த மேலே இருக்கிறதுல நீங்கள் கீழே வந்து இதை இன்சர்ட் பண்ணணும். இந்த 3ன்ற ஏரியாவை இந்த பக்கமும் இன்னொரு ஏரியா அந்த சைடும் வரணும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹோல்ஸும் டாப் ஃபேஸிங்கில் இருக்கணும். இப்போ அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இந்த பெரிய ராடை இந்த 2 இது உள்ளேயும் இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ இது டைட்டாக இருக்கிறதுக்கு இந்த பக்கம் 2 ஸ்க்ரூவும் அதே மாதிரி அந்த பக்கம் 2 ஸ்க்ரூவும் போட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேக்கேஜ் 3ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளைஞ்ச ஒரு கம்பி ஒன்று இருக்கும். இதை வந்து இந்த டாப்பில் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்க்ரூ, அப்புறம் இந்த சென்டரில் இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்க்ரூ போட போகிறோம். ஸோ இங்கே போடுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப்பான ஸ்க்ரூ வந்து நீங்கள் போடணும். அந்த இடத்துல போடுறது வந்து நம்ம இவ்வளோ நேரம் நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்ல, ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணது இந்த ஸ்க்ரூ போடணும். ஸோ இதே தான் வந்து அந்த பக்கமும் போடணும். ஸோ இப்போ இங்கே 2 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு லேடர் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ லேடரில் இந்த 2 சைடு வந்து ஹூக் மாதிரி இருக்கும். அந்த ஹூக்கை வந்து மேலே வச்சிடலாம். ஸோ இந்த லேடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இந்த மாதிரி டைப்பில் இந்த ஸ்க்ரூ வந்து உள்ளே போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டைப்பில் இருக்கும். ஸோ இதை தான் வந்து இங்கே போய் லாக் ஆக போகுது. இதை வந்து கீழே வந்து இப்போ நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ நிறையா ஸ்க்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கையிலே தான் டைட் பண்ணியிருப்போம். ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டே இதை யூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டா அப்புறம் ஃபிட்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ எதெல்லாம் லூஸாக இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து டைட் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிமெண்ட் கலரில் 2 கிளாத் இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த அப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆரோ மார்க் தான் வந்து உங்களுக்கு மேலே வரணும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த மாதிரி ஹோல்ஸில் வந்து இன்சர்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் பேக்கேஜ் 2ல இந்த மாதிரி ஒரு கம்பி இருக்கும். இந்த 2 சைடு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த அப் சைடு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த சைடு வந்து இந்த சிங்கிள் ஹோல் வர மாதிரியும், இந்த சைடு வந்து இந்த 2 ஹோல்ஸ் வர மாதிரியும் நீங்கள் மொத்தம் 7 ராட் இருக்குது. அந்த 7 ராடை வந்து ஃபஸ்ட்டு இது உள்ளே விட்டுக்கோங்க. ஸோ அப் ஏரோ சைடில் ஒரு ஹோல்ஸும் இன்னொரு இடத்துல வந்து ஒரு ஹோல்ஸும் வந்து இந்த லாக் மாதிரி வருது. ஸோ அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரியே கீழே இருக்க எல்லாத்துக்கும் நான் வந்து இப்போ இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இது கனெக்ட் பண்ணியாச்சு. இதுவும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டஃபஸ்ட் பார்ட்டு. இது உள்ளே விடுறதுக்குள்ளேயே பயங்கர டயர்டாயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா இந்த மாதிரி 7 ஃபீட்டில் மெல்லிஸாக ஒரு ராட் இருக்கும். இந்த ராடை இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலரில் ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எல்லோ கலரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே சின்னதாக உங்களுக்கு ஒரு கேப் கிடைக்கும். ஸோ அந்த கேப் வழியாக நீங்கள் இந்த கம்பியை வந்து லென்த்துக்கு விடணும், 2 சைடும் விடணும். ஸோ இதே மாதிரி நம்ம பங்க் பெட்னால அப் அண்ட் டவுன் பண்ண போகிறோம்ல. ஸோ இந்த மாதிரி 4 கம்பி இருக்கும். இதில் 2ம் இன்னொரு இதுலேயும் 2 நீங்கள் விடணும். சரி, கீழே வை, அப்படியே ஸ்க்ரூ பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் இந்த மாதிரி சின்னதாக ஸ்க்ரூஸ் இருக்கும். இதில் ஒரு 14 ஸ்க்ரூஸ் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரூ டிரைவர் அவங்க தரல, ஸோ நான் ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டேன். ஸோ இதை வந்து இப்போ நம்ம உள்ளே வச்சு ஸ்க்ரூ பண்ண போகிறோம். முடிச்சிடலாமா?
ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் இன்ஸ்டலேஷன் நான் என் வாழ்க்கையிலே பண்ணது இந்த ஐக்கியா பெட்டு தான். ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ரேம் ஃபுல்லாக மாட்டிட்டேன். ஃபைனலாக மேட்ரஸை மட்டும் மேலேயும் கீழேயும் போட்டால் செட்டப் இஸ் ஓவர். ஸோ இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்புக்காக ஒட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது சொரன்னு இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சின்ன கிரிப்பு கிடைக்கும் காலில். ஸோ இந்த மேட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90x200 சென்டிமீட்டர். ஸோ இந்த பெட் ஃப்ரேமோட சைஸுக்கு அப்படியே எடுத்தாச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 சம்திங் கிட்ட வந்துச்சு. ஸோ எக்ஸாக்ட் ப்ரைஸ் மேபி நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆர் ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குஷனாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பபுள்ஸ் மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு பெட் கவர் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ லயாக்கு வந்து பிங்க் கலரில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க மம்மி ஆசைப்பட்டதுனால ஹார்ட்ஸ் லயா ஹார்ட். ம் 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 பாவம் லயா ரொம்ப நேரமாக ஏறவான்னு கேட்குறா. சரி ஏறலையா? பெட்டு பிடிச்சிருக்கா லயா? எப்படி இருக்கு பெட்டு? நல்லாக்கா? சூப்பராக நல்லா இருக்கா? சூப்பர். படுத்துக்கோ. அலைனா கீழே. The next day. பங்க் பெட் இன்ஸ்டலேஷன் பார்த்தாச்சு. நான் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சில ஆக்சசரிஸ் வாங்கியிருந்தேன். இது என்னென்னா வந்து ஸ்டோரேஜ் பவுச். இந்த ஸ்டோரேஜ் பவுச்சை நம்ம இந்த பங்க் பெட் ஃப்ரேமில் எங்கே வேணால் மாட்டிக்கலாம். இதை நான் ஒன்று லயானாக்கும் ஒன்று அலையனாக்கும் வாங்கினேன். பட் இப்போதைக்கு இந்த பெட்டை லயா மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறதுனால நான் இது ரெண்டுத்தையுமே வந்து மேலே தான் மாட்ட போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி போடுற டைப்பு தான். இதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. ஈஸியாக நீங்கள் இதை வந்து இப்படி மாட்டி வச்சா போதும், விழாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பவுச் இருக்குது, அப்புறம் 2 சின்ன பவுச் இருக்குது. ஸோ நான் இப்போதைக்கு இந்த பெரிய பவுச்சில் லயா யூஸ் பண்ணுற டேபும் அப்புறம் அதுக்கான வாட்டர் பாட்டில் அப்புறம் அவள் ஏதாவது புக்ஸ் படித்தா அந்த புக்ஸ் அந்த மாதிரி வைக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன உங்கள் குழந்தை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து இதில் வச்சுருங்க. இந்த ரெண்டு கார்னர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு கம்பி இருக்குது. ஸோ நீங்கள் இதை மேலே வச்சு இதை வந்து நீங்கள் டைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் வந்து கிரிப்பாகவே இருக்கும். இது இந்த பங்க் பெட் ஃப்ரேம், மேட்ரஸ், அப்புறம் இதுக்கான ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து நான் பெங்களூர் ஐக்கியாலேருந்து தான் வாங்கினேன். இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, நான் இதை பெங்களூர்லேருந்து சென்னைக்கு என்னோடய ஸ்விஃப்ட் கார்லேயே எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் இதோட சைஸ் பார்த்தாலே தெரியும், 7 அடி இருக்குது.
நான் இதை எப்படி வந்து என் காரில் எடுத்துகிட்டு வந்தேன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then ஷா சைனிங் ஆஃப். டேக் கேர்.